ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன, ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, இதில் சென்சரி இன்டெகிரேஷன் இது ஷார்ட்டாக எஸ்ஐ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சென்சரி இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? சென்சேஷன் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய பாடியில் ஏகப்பட்ட சென்சேஷன் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் நான் வந்து சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சவுண்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் என்னோடய ஜாயின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ரியோசெப்ஷன் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் என் நாக்கில் ஒரு டேஸ்ட் இருக்குது, அதே போல் ஸ்மெல்லிங்லாம் ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் சென்சரி இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது. அதாவது மல்டிபிள் சென்சஸை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் சரி, இப்போ திடீர்னு ஒரு பூகம்பம் வருது அப்படின்னா சவுண்டு கேட்கும். ப்ராப்ரியோசெப்ஷன் என்னோட ஜாயிண்ட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? வைப்ரேஷன் மூலமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் கண்ணில் பார்க்கும். ஓகேவா? ஸோ நமக்கு எல்லா சென்சஸும் கரெக்டாக ஒர்க் ஆகி சென்சரி இன்டெகிரேட் ஆனால் மட்டும்தான் என்விரான்மெண்ட் கூட நம்ம கரெக்டான கான்டாக்டில் இருக்க முடியும். என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எஃபெக்டிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் பண்ணணும், ரொம்ப சிக்கலான விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு எஸ்ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்சரி இன்டெகிரேஷன் இருந்தால் தான் நம்ம லேர்னிங் ப்ராசஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பிரெயினில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹியரிங் ஏரியா, ஸ்பீச் ஏரியா, திங்கிங் ஏரியா, ஓகேவா, மூமெண்ட் ஏரியாஸ், அது போல் டச் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது. விஷனுக்கு ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே சேர்ந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம பிரெயினில் ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சென்சரி இன்டெகிரேஷன். ஓகே, நமக்கு மொத்தம் எத்தனை சென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7 சென்சஸ் இருக்குது. ஸோ அதில் 5 ஸ்பெஷல் சென்ஸ் நமக்கே தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் சென்ஸ்னால் அந்த சென்ஸை உணர்றதுக்குன்னு தனி பாட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பெஷல் சென்ஸு. விஷனுக்குன்னு தனி பாட்டு இருக்குது, ஆடிட்டரிக்கு தனி பாட்டு இருக்குது, ஸ்மெல்லுக்கு தனி பாட்டு இருக்குது, டேஸ்ட்டுக்கு தனி பாட்டு இருக்குது, அதே போல் டச்சுக்கு தனி பாட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நமக்கு இன்னும் 2 சென்சஸ், வெஸ்டிபுலர் சென்சேஷன், அதே போல் ப்ராப்ரியோசெப்ஷன். ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படிங்கிறது பாடியோட அவேர்னஸ். நம்ம பாடி எப்படி, இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா நின்றுட்டுருக்கேனா அப்படிங்கிறத அந்த அவேர்னஸ் இருக்கும். அதே போல் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி கரெக்டான இடத்துல தான் ஸ்டெப் வைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே ப்ராப்ரியோசெப்ஷனில் வரும். வெஸ்டிபுலர் அப்படிங்கிறது நம்மளுடைய பேலன்ஸ். ஓகேவா? ஃபுல் ஆஃப் கிராவிட்டியை நம்ம உணர்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வெஸ்டிபுலர் சென்சேஷன். இது எல்லாமே நமக்கே தெரியும். விஷன், ஆடிட்டரினா கேட்குறது, ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, டச், ஃபீலிங். ஓகேவா? ஸோ இந்த சென்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பிரெயின் நம்ம யார், ஹூ வி ஆர், வேர் வி ஆர், வாட் இஸ் கோயிங், வாட் இஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்குது. ஸோ இதில் விஷன் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு பிரெயினுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஹூ வி ஆர், வேர் வி ஆர், வாட் இஸ் கோயிங் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் இந்த சென்சஸ் வச்சு மட்டும்தான் தெரிஞ்சுக்குது. ஸோ இதில் என்விரான்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ணுறவங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க தான். இவங்க 2 பேர் பார்த்தோன்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட் கூட காண்டாக்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய இன்டர்னல் சென்சேஷன்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த சென்சரி இன்டெகிரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்று சீக்கிங்காக இருப்பாங்க அல்லது ஹேட்டிங்காக இருப்பாங்க. ஓகேவா? சென்சேஷன்லாம் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் லேர்னிங் மட்டும்தான். ஓகேவா? இப்போ ஒரு நியூ லாங்குவேஜாக கற்றுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வார்த்தைகளை நிறைய கேட்கணும், அதை வந்து சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ சென்சேஷனில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு லேர்னிங் ப்ராசஸ் ரொம்பவே டிலேடாக நடக்கும். அகாடமிக் அச்சீவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ சென்சரி இன்டெகிரேஷன் நார்மலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லேர்னிங் நடக்காது. ஓகேவா? ஸோ அதே போல் அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மக்கிட்டேயே சென்சேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வெளியே அட்டென்ஷன் பண்ண முடியாது. அதனால் ஈஸியாக டிஸ்ட்ராக்டும் ஆவாங்க. ஸோ இதனால் சைல்டு ஒரு சில விஷயங்களை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ லேர்னிங்லாம் ப்ராப்ளம் ஆகிறதுனால அந்த சைல்டு பார்த்தீங்கன்னா சென்சரி இன்டெகிரேஷன் இல்லாதனால டெவலப்மெண்ட் கம்மியாகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் கம்மியான சைல்டை நம்ம சென்சரி இன்டெகிரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி தான் அவங்கள மறுபடியும் டெவலப் ஆக வைக்க முடியும். ஓகே, இப்போ நான் இதை பார்த்தோன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறேன். ஓகேவா? என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சென்சரி இன்டெகிரேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப டாஸ்க் எதுவும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதே போல் கோஆர்டினேட்டட் மோட்டார் ஆக்ஷன்ஸ் எதையும் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. இப்போ கோஆர்டினேஷன்லாம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே போல் பிளான் அண்ட் சீக்வன்ஸ் டாஸ்க், ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ண மாட்டாங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
ரிலேஷன்ஷிப் அவங்களால டெவலப் பண்ண முடியாது. சோசியல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண முடியாது. அதே போல் கிளாஸ் ரூம் டிமாண்ட்ஸ், இப்போ கிளாஸ் ரூம் அப்படின்னா அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. செல்ஃப் கேர் டாஸ்க்கும் அவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஃபேமிலி ஆக்டிவிட்டிலையும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சென்சரி இன்டெகிரேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் நார்மலாக நடக்கும். ஸோ சென்சரி இன்டெகிரேஷன் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த டெவலப்மெண்ட்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகாது அவங்களுக்கு. ஓகே, நம்ம ஸ்பெஷல் சென்சஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, விசுவல், ஆடிட்டரி, ஸ்மெல்லு, டேஸ்ட் இது இல்லை அப்படின்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த 3 தான் சென்சரி இன்டெகிரேஷன். நம்ம புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறப்ப இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டாக்டைல் சிஸ்டம், ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டம், வெஸ்டிபுலர் சிஸ்டம். ஓகே, டாக்டைல் அப்படின்னா டச் சென்சேஷன். ஓகேவா? நமக்கு ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் நம்மளுடைய ஸ்கின்னில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணி பிரெயினுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம்? டச்சாக இருக்கலாம், பெயினாக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டாக்டைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஹேண்டில் இருந்து மட்டும் நமக்கு சென்ஸ் பண்ணி போகிறதில்ல, நம்மளோட ஆல் ஓவர் பாடியில் இருந்தும் டாக்டைல் சிஸ்டம் வேலை செய்கிறாங்க. ஈவன் நம்மளுடைய மவுத்து, இன்சைட் ஆஃப் த மவுத்தில் இருந்து கூட நம்ம வாய்க்குள்ளே டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்சேஷன் கூட நம்ம பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த டாக்டைல் சிஸ்டமில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து டாக்டைல் சென்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா பிளேயிங் வித் சாண்டை வச்சு அவங்களுக்கு விளையாட வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு டாக்டைல் சென்சேஷனை நம்ம டெவலப் பண்ணுறோம். அதே போல் பெயிண்டிங் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஃபிங்கர் பெயிண்டிங் இருக்கலாம், அல்லது லார்ஜ் ப்ரெஷஸ் கொடுத்து பெயிண்டிங் பண்ண வைக்கலாம். அப்படி ஃபிங்கர் பெயிண்டிங் அப்படின்னா ஃபிங்கரை வச்சு இப்படி பெயிண்ட் பண்ணுறது. ஓகேவா? அதே ப்ரஷ் அப்படின்னா ப்ரஷ்ஷை வச்சு இப்படி பெயிண்ட் பண்ணுறது. அதே போல் ஃபெதர்ஸ் அப்படின்னா ஃபெதர்ஸை வச்சு, ஓகேவா, காட்டன் பாலை வச்சு பெயிண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பெயிண்டிங் நிறைய கொடுக்கலாம். ஓகேவா? அதே போல் ஸ்பாஞ்சஸ் வச்சு ப்ளே பண்ண வைக்கிறது, பிளேயிங் வித் ஸ்பாஞ்சஸ். அடுத்தது வாட்டர் கேம்ஸ்லாம் கொடுக்குறது மூலமாக டாக்டைல் சென்சேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். வாட்டர் கேம்ஸ். ஓகே, அடுத்ததாக ட்ரெஸ்அப் ஆக்டிவிட்டீஸ். அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்ஸில் ட்ரெஸ்அப் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இதுவும் அவங்களுக்கு டாக்டைல் சென்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததாக ப்ளோவிங். ஓகேவா? ஸோ ஊதுறோம் இல்லையா, ஸோ பபிள்ஸ் மாதிரி ஊதி உருவாக்கணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அதே போல் விசில் அடிக்க வைக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டாக்டைல் சென்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அவங்க டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதான் சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி அப்படிங்கிறது. இப்போ ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட மசில்ஸு, ஜாயின்ஸு, டெண்டன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பாடியோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸை சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதில் யார் யார் இன்வால்வ் ஆகலாம்? ஜாயிண்ட்டு, டெண்டனு, மசில். இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய பொசிஷன், பாடி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் இந்த பேனாவை பிடிச்சிருக்கிறது கூட எனக்கு என் மசில்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. நான் பேனாவை கரெக்டாக இந்த ஏரியாவில் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஸோ இதுவும் ப்ராப்ரியோசெப்டிவ் தான். ஓகே, இந்த ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டமை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்டிவாகவும் மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கலாம், அல்லது பேசிவ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப தெரப்பிஸ்ட் வந்து ஆக்டிவிட்டீஸை பண்ண வைக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து ஆக்டிவாக பண்ணாட்டியும் நம்ம வந்து பேசிவாக பண்ண வைக்கலாம். ஓகே, இதில் ஒன்று பார்த்தோன்னா ப்ரெஷர் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு அதிகப்படியான ப்ரெஷர் வரும். ஓகேவா? ஸோ அதை அவங்க வியர் பண்ணுறப்ப ஸோ அவங்களோட பாடி பொசிஷன்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரெஷர் வெஸ்ட். அடுத்ததாக அந்த சைல்டு மேலே யோகா பாலை நம்ம உருட்டு விடுறது மூலமாக அந்த சைல்டு வந்து அந்த யோகா பால் எங்கே உருண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும் இல்லையா, ஸோ அப்போயும் அவங்களுக்கு ப்ராப்ரியோசெப்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிவாக பண்ணுறது, அவங்க வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ ஆக்டிவாக பண்ணுறது அப்படின்றப்ப, ஸோ ஆக்டிவாக அப்படின்னா அந்த சைல்டு ஆக்டிவாக இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ என்னென்னா டிக்கிங், குழி தோன்றது, ஜம்பிங். ஓகேவா? ஜம்பிங். அதே போல் அனிமல் மாதிரி நடந்து பார்க்குறது. ஓகேவா? ஃப்ராக் மாதிரி நடந்து காட்டுறது, ரேபிட் மாதிரி நடந்து காட்டுறது. ஸோ இப்படி நடந்து காட்டும் போது அந்த ஜாயிண்ட் பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரிய வரும். ஓகேவா? க்ளீனிங் த போர்டை க்ளீன் பண்ணணும். இப்போ சேரில் புஷ்அப்ஸ் எடுப்போம் இல்லையா, வால் புஷ்அப்ஸ், சேர் புஷ்அப்ஸ். ஓகேவா? இதெல்லாமே வரும். அதே போல் வீல் பேரோ வாக், அது டயர் ஓட்டி விளையாடுவோம் இல்லையா,
ஸோ டயரை மூவ் பண்ணிகிட்டே வாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். அதே போல் நம்ம வெயிட்டான ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறது. அப்போ கார் இருக்குது அப்படிங்கிறப்ப தள்ளுன்னு தள்ளுறது. ஓகேவா? அதே போல் வெயிட்டான ஆப்ஜெக்டை இழுக்கிறது தள்ளுறது. இது ரெண்டுலேயுமே ப்ராப்ரியோசெப்ஷன் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ரியோசெப்ஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா வெஸ்டிபுலர் சிஸ்டத்தை இது என்ன அப்படின்னா நம்மளோட இன்னர் ஏருக்குள்ளே செமிசர்க்குலர் கெனால்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ வெஸ்டிபியூல் அப்படின்ற பாட்டில் செமிசர்க்குலர் கெனால், உட்ரிசல், சாக்யூல்ஸ் இந்த பார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நான் வெஸ்டிபுலர் சிஸ்டம் பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து பார்த்தோன்னா நம்ம ஐ பட்டனில் கொடுக்குறோம். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அந்த இன்னர் ஏரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாருமே செமிசர்க்குலர் கெனால்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன மாதிரியான மூவ்மெண்ட் பண்ணுறோம், நம்ம பாடியை எந்த பக்கத்தை மூவ் பண்ணுறோம், நம்ம ஹெட்டை எப்படிலாம் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறாங்க. லீனியர் ஆக்சலரேஷன் பண்ணுறோமா இல்லை ஆங்குலர் ஆக்சலரேஷன் பண்ணுறோமா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹெட்டை மட்டும் நம்ம தனியாக சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, உள்ள ஒரு ஃப்ளூட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி, அந்த ஃப்ளூட் தான் எண்டோலிம். அந்த எண்டோலிம் தான் இந்த செமிசர்க்குலர் கெனால்ஸ், உட்ரிசல், சாக்கிள்ஸ் இவங்களுக்குள்ளலாம் இருக்கும். ஸோ அது மூவ் ஆகிறத வச்சு தான் நம்ம ஹெட் என்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம பாடி என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராவிட்டி இழுக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளூட் பார்த்தோன்னா கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கும். ஸோ இதை வச்சு தான் நமக்கு கிராவிட்டி நம்ம கீழே பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறத வெஸ்டிபுலர் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ளை ஸ்வாட், ஸ்விங்கிங். ஓகேவா? ஊஞ்சல் ஆடும்போது நமக்கே தெரியும் வெஸ்டிபுலர் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அடுத்தது ஸ்டாண்டிங் ஆன் ஒரு லெக்கில் நிற்கும்போது நம்ம அந்த ஒன் லெக்லேயே ஃபுல் பேலன்ஸு கொண்டு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெஸ்டிபுலர் சிஸ்டம் நல்லாவே இருக்கும். பைக் ரைடிங், அதே போல் நிறைய ரைடு போகிறது, அதே போல் ஸ்பின்னிங், சேர்லேயே சுற்றுறது, ஸ்லைடிங். ஓகேவா? ஸ்லைடிங்னா சறுக்கு மரம் மாதிரி வருது. அதே போல் நம்ம ஸ்கேட் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? சக்கரை மாதிரி காலில் மாட்டிட்டு அப்படி சரன்னு சுற்றிட்டு போவாங்க. ஸோ அது இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பண்ணும்போது வெஸ்டிபுலர் சிஸ்டம் ரொம்பவே நல்லாவே டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஸ் ஆடும்போது சின்ன டிஃபிகல்ட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கூட நமக்கு வெஸ்டிபுலர் சிஸ்டம் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம வெஸ்டிபுலர் சிஸ்டத்தையும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த 3 சிஸ்டத்தையும் ஒன்றா நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்சரி இன்டெகிரேஷன் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் அதில் விட்டு போன ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சைல்டுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பேலன்ஸ், அட்டென்ஷன் எல்லாமே அவங்க